வெஜ் கட்லெட் பார்க்கலாம். 3 உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வெங்காயம், கொஞ்சமாக பச்சை மிளகா, கொஞ்சம் விதையை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு, இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு டீஸ்பூன் போல் சின்ன டீஸ்பூனில் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சீசனிங் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சமாக பெட் கிரம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டி இந்த மாதிரி கட்லெட் ஷேப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா மசிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து நல்லா இந்த மாதிரி வந்துடும். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தனியாக வந்து மைதா மாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் கூட உதிராமல் வரும். நம்ம இன்றைக்கி தோசைக்கல்லில் தான் போட போகிறோம். நீங்கள் வேணும்னா டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். தோசைக்கல்லே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 4-5 வாட்டி போல் லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி விட்டிங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. டீப் ஃப்ரையோடு இது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.